இந்த காலவேளையில் உங்களோடு நான் பேசும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமளும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதும். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறை சபைகளுக்கு இதே வார்த்தையை தான் சொன்னார். என்ன எபிரேயர் 10ஆம் 25வது வசனத்தில் நம்ம வாசித்தோமோ, இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நிருபங்களிலும் எல்லா சபைகளுக்கும் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். இந்த வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தைன்னா, புத்தி சொல்கிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். புத்தி சொல்கிறேன். சபைகளுக்கு அவர் வேற எதுவுமே சொல்ல முடியாது. சபைக்குள்ள அவர் கண்டிப்பா இருந்தாருன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், ஜனங்க அவங்க எல்லாம் விரோதமாக எழும்புவாங்க. நீ யார் என்ன கேட்கறது, நீ யார் இந்த வார்த்தையை சொல்றது? அதனால தான் சொல்லுகிறார், மனத்தாழ்மையாக நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்னைக்கும் நான் எதனால எந்த காரணத்தால் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதபடி நாம் எப்போதும் சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நான் சில வசனங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும். நல்லா பாருங்க, சபை ரொம்ப முக்கியம் நமக்கு. சபை என்பது இந்த கட்டிடம் அல்ல. நல்லா பாருங்க, எந்த சபையுமே எந்த கட்டிடமே பரலோகம் வரப்போவதில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் என்பது சபையாகி நாம் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து நம்ம வருவோம். சபை எப்படி இருந்தது, ஆலயம் எப்படி இருந்தது? முதலாவது எல்லாம் கொஞ்சம் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல். பாருங்க, முதல் முறை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சபையாக ஜனங்கள் எல்லாம் கூடப்படுமா, மாதத்தின் முதல் நாளில் அது பரிசுத்த சபையா கூடணும். வாரத்தின் 7வது நாளில், அதாவது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்படுகிற 7 சனிக்கிழமை, இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள், நம்ம சண்டே எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த 2 நாளையும் அந்த நாட்கள் ஆண்டவர் எப்படி சொன்னார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காரியம் செய்தா பரவாயில்ல, நீங்க வாரத்தில் கடைசி நாள் நீங்க எல்லாம் கூடி இருக்கணும். வாதத்தில் முதல் நாள் பரிசுத்த கூடுகை, நீங்க எல்லாம் கூடி வரணும் என்பது அந்த கூடுகையை குறித்து சொல்லுகிறது. 2வது வேதத்தில் எப்பேற்பட்டவர்களாக கூடினார்கள்? லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 3, 4 நாம் வாசிக்கலாம். சபையெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக போதும். இங்க பாருங்க, முதல்ல எடுத்த உடனே சபையார் முதல்ல கூடுனாங்க. எந்த ஒரு வார்த்தையும் ஏன் கூடுனாங்கன்னா, நல்லா பாருங்க, மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமருவார். இப்போ இந்த வார்த்தையை ஜனங்களோட பேசணும், இந்த ஜனங்களோட சொல்லணும். நல்லா பாருங்களேன், இன்னைக்கு ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த மைக் வச்சு நான் பேசுறேன், கவனமா கேளுங்க. அங்க கடைசி இருக்கிறவங்க கேளுங்கன்றோம். அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா கேட்குறோம். 20 லட்சம் பேருக்கு முன்பாக மோசே எப்படி நின்று எனக்கு கர்த்தர் இது சொன்னார்னா 10 பேருக்கு மேலே தாண்டி போகாது. அதை நினச்சி பாருங்க, அவன் யாரோ அப்படி இப்படி பேசிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த 20 லட்சம் பேருக்கும் எப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? அப்போனா என்ன தெரியுங்களா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் உயர்ந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இதை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கேட்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கணும், அதிகாலையில் போய் நீங்கள் மண்ணாக எடுத்துக்கணும். எல்லாரும் அப்படியே செய்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் வந்து காடை வரப்போகுது, காடை வந்தது, எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. எப்படி நடந்தது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக சபையார் கூடினாங்க. அங்க ஆலயம் இல்லை, கவனமா கேளுங்க, ஆலயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடினாங்க. 2வது பாருங்க, ஆசாரிப்பு கூடார வாசல். இந்த ஆசாரிப்பு கூடாரம் தெரியுமா, தேவ பிரசன்னம் எப்பொழுதுமே அங்கே இருக்கும், தேவ மகிமை எப்பொழுதும் இருக்கும். அந்த மகிமையில கர்த்தருடைய வாசலுக்கு முன்பாக, அந்த ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக எல்லாரும் நிற்பாங்க. எதுக்கு நிற்பாங்க? ஆசாரியன் பலியிடுவான், அந்த பலியிட்ட பிறகு அந்த ரத்தத்தை தெளிப்பான், இந்த எல்லா காரியம் செய்வதற்காக ஜனங்க இருப்பாங்க. என்னுடைய பாவம், என்னுடைய பிள்ளைங்களுடைய சாபம் எல்லாவற்றுக்காக பாவ நித்தி செய்வதற்காக அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக இருப்பாங்க. இது இப்படியே மாறின பொழுது எல்லாரும் மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், என்னோட சேர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் தேவன் கெடுப்பான், தேவனுடைய ஆலயம்
பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நல்லா பாருங்க எப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க கூடுகையா இருந்தாங்க, இங்க ஆசாரிப்பு கூடாதுக்கு முன்பாங்க வராங்க. இப்ப தாவீதுக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சு, என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஐயோ அந்த பிரச்சனை எங்க பார்த்தாலுமே அப்படியே தங்குதே. என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனமா கேளுங்களேன், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பிரயாணம் பண்ணும்போது கூடியே எடுத்துட்டு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ பாரதபுரத்தில் இருக்கிறாங்கன்னா இங்க ஒரு டென்ட் போடுவாங்க, தேவ பிரசன்னம் இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் செங்கல்பட்டு போகிறாங்க, இந்த செங்கல்பட்டு மேலே அந்த கூடாரத்தை போட்டாங்கன்னா அந்த பிரசனம் அப்படியே இருக்கும். இப்போ தாவீதுக்குள்ள அப்படியே இருக்கிறது, என் தேவனுக்காக தேவனுடைய பிரசனம் தங்கும்படியான ஒரு ஆலயம் இல்லையே. அப்போ தான் முதல் முறை என்ன பண்ணுறாரு, ஆண்டவரில் போய்க்கிற, ஆண்டவரே நான் ஒரு ஆலயம் கட்டுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கைகள் கரைப்பட்டது, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது. அப்போ சொல்கிறாரு, அப்போ நினைக்கிறாரு, நான் அப்போ தேவனுக்காக சிறந்தவைகளை சேமிக்கிறேன். என் மகனாகி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுறான். இப்போ இந்த ஆலயத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா கவனமாக கொஞ்சம் கேளுங்க, இந்த ஆலயத்தை பொண்ணுனாலும் உயர்ந்த எல்லாவற்றினாலும் அலங்கரித்த பிறகு கட்டிட்ட பிறகு நினைக்கிறாங்க, இந்த ஆலயத்தை போல எந்த ஒரு ஆலயம் உலகத்திலே கிடையாது, என் தேவனுக்கு பற்றியா நான் தங்கத்தில் கட்டி வச்சிருக்கிறேன். இப்படி இருந்தாங்க தவிர ஆலயத்துக்குள்ள இருந்த மகிமையே ஒரு நாள் இழந்துட்டாங்க. எப்படி இழந்தாங்க? பாபிலோன் தேசம் முதல் முறையாக அவங்களை சிறைமைப்படுத்தும்படியாக சிறை இருப்புக்கு கொண்டு போகும் பொழுது இந்த ஆலயத்தை அக்கினினால் அழிக்கிறாங்க. தங்கெல்லாம் உருகுது. தாவீது பார்த்து சேர்த்து வச்ச எல்லா காரியங்களும் அவங்க என்னென்னலாம் விலைமதிப்பான அநேக தேசத்துல தான் கொண்டு வந்த ஆலயம் கண்களுக்கு முன்பாக எரியுது. எரேமியா புலம்புறான், ஆலயம் பாழா போடுச்சுன்னு அழுவுறான். அதுக்கு முன்னாடி எல்லா தீர்க்கதரிசி நினைக்கிறாங்க ஆலயம் போயிடுச்சு. இப்ப பாருங்க, ஆலயத்தை பெருமையா நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எங்க ஆரம்பித்தாரு? தேவ பிரசனமானது ஆசாரிப்பு கூடாது, அந்த பிரசனத்தை இழந்துட்டாங்க. ஆலயத்துமே கண்ணோக்கமாக இருந்துட்டாங்க. ஆலயங்களுக்கு இருக்குது ஆலயம், அந்த ஆலய பெருமை எது வரைக்கும் வந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னாங்க, இந்த ஆலயத்தை யார் கட்டுறது தெரியுமா? எத்தனை வருஷம் ஆனது தெரியுமா? இது எப்பேற்பட்ட ஆலயம்? ஆண்டவர் சொன்னா, இந்த ஆலயத்தை நான் இடித்து போடுவேன், ஆனா 3ஆம் நாள்ல மறுபடியும் இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன். ஆலயமாகி இந்த சரீரத்தை நான் சொல்லுகிறேன். அவர் தன் சொந்த சரீரத்தை சொன்னாரு. அவர் 3 நாளுக்கு முன்பாக மரித்தார். சொன்னபடி புதிய ஆலயமாக இயேசுவே ஆலயமாக மாறினார். அதனால தான் கொரிந்தியர்ல வாசித்தோம், தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், நான் இயேசுடைய ஆலயமா இருக்கிறேன். அப்போ இந்த ஆலயம் என்பது இந்த புதுவாழ் ஆராதனை மையத்துக்கு சண்டே 9:30 மணி ஆனால் கூடி வரணும் அப்படி கிடையாது. இந்த கூடி வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பிரச்சனத்தை தேடி வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தேடி வருகிறோம், கர்த்தருடைய மகிழ்ச்சி. கொரோனா வந்தது, எத்தனை பேர் நினைக்கிறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அப்படியே சின்ன வயசுலேருந்து சண்டேனா இது வரைக்கும் நான் சண்டைக்கு சபைக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு சண்டையும் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஒரு சண்டைக்கும் நான் கட் பண்ணதில்லை. எல்லா சபையும் இப்போ எங்கே போனாலும் சரி, எதனா ஒரு சபை இருந்தாலும் ஒரு முறை ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போய் கூட உட்காந்துட்டேன். ஏன்னா அங்கே சபையே இல்லை. ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு கேம்புக்கு போகும்போது அங்கே சர்ச்சே இல்லை, ரோமன் கேத்தலிக் சர்ச்சு தான் இருந்தது. அதுவும் திருவிருந்து ஆராதனை. அங்கே போய் நின்ட்டேன். எனக்கு என்னென்ன, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும், சண்டே ஆனால் விடக்கூடாது. அந்த ஆலயத்தில் ஈடுபாடு எப்படியாவது நம்மளுக்கு இருக்கணும், தேவ வார்த்தையை கேட்கணும். நம்ம சொல்லட்டோமா, நம்ம நினைக்கிறோம் ரோமன் கேத்தலிக் எத்தனையோ பிரீஸ்ட் இன்னைக்கு சத்தியத்தை பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எத்தனையோ பேர் அபிஷேகத்தில் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆராதனைலாம் மாறிடுச்சு. நம்ம என்ன சொல்லிருக்கிறோம், நாங்கள்லாம் பெந்தகோஸ்த சபை, நாங்கள் ஆவில் நிரம்புறோம், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய நீங்கள் யூடியூப்ல பார்த்தா தெரியும், நிறைய 1000 ஆட்கள் தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பேசுறாங்க, அபிஷேகத்தை நடத்துறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. இந்த கடைசி நாட்கள் எந்த சபை எழுப்புதல் நடக்காது நம்ம நினைக்கிறோமோ, கர்த்தர் எல்லா சபைகளையும் எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா சபைகளும் எழுப்புதல் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. இப்படி எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது எனக்கு எப்பவுமே ஒரு நினைவு உண்டது, இந்த ஆலயத்துக்கு போகிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை உண்டு. நல்லா பாருங்களேன், கொரோனா நாட்களில் எதையும் மனுஷன் இழந்தான். ஒரு பார்க்க முடியல, பேச முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணது தெரியுமா, 2 வருஷம் யாருமே ஆலயத்துக்கு வரல, எல்லாம் ஆன்லைன் ஜூமில். என்னதான் ஜூமில் பாஸ்ட் பேசினாலும் ஆராதிச்சாலும் நம்ம எப்படி இருந்தோம், அவங்கவுங்க கிச்சனில் சில பாருங்களேன், ஜூம் ப்ரேயர் சில பேர் வரீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் கூட ஜூம் ப்ரேயர்லாம் வரீங்க, கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் வரீங்க. நானும் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நானும் உண்மையாக நீங்கள் நம்புறீங்களே, எங்கள் அப்பா அம்மா சாட்சி, நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு சர்ச்சுக்கு எப்படி வரணும் அது மேலே உட்காந்துட்டு நான் பண்ணுவேன். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க. சில பேர் பத்துக்கிட்டு இப்படி பார்ப்பீங்க,
பார்த்துக்கிட்டே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கூட சொன்னால் சொல்லுவீங்க நீங்கள். பாஸ்டர் ஜாம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் இப்போ தலைவலிக்குது பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு பத்துக்கிட்டே பண்ணுவீங்க. நம்ம ஆளு கொரோனாவில் நீங்கள் என்னென்ன செட்டப் பண்ணீங்க சொல்லிட்டு ஜூம் மட்டும் பாஸ்டர் மட்டும் எல்லாரும் வீடியோ காலில் வாங்க சொன்னால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? வந்திருக்கவே மாட்டீங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா, 9:30 மணிக்கு ஜூம்னா அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, இஷ்டத்துக்கு பேச. இந்த மாற்ற கேஸ் யாருன்னா டெக்னாலஜி தெரியாத கேஸ். எப்படின்னு வருங்க, மியூட் போட தெரியாது. இந்த மியூட் போட தெரியாதுன்னு என்ன பண்றது, எதனா பேசுறோம். ஆனா எனக்கு என்ன காரியம், நம்ம நிறைய நேரங்களில் கூடி வர்றது அற்பமா என்றோம். அப்படி கிடையாது. கொரோனா நாட்களில் தேவ சமூகத்தில் நல்லா பாருங்க, நீங்க என்னதான் நீங்க வீட்டில் ஆராதிச்சாலும் இங்க கூடி வரும்போது தான் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவ மகிமையை உணர முடியும். எப்படி தெரியுமா, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட வாசிங்க. சங்கீதம் 133 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. இங்க பாருங்க, நம்ம கூடி வருவது ஆண்டவரே சொல்றாரு, இது எனக்கு ரொம்ப பிரியம், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். நீங்க கூடு வருவதனால எனக்கு ரொம்ப பிரியமான காரியம். இந்த ஆலயத்தை குறித்து நான் சொல்லினே வந்தேன். இதை நான் அப்படியே முடிக்க ஆசைப்படுகிறேன். மறுபடியும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 11 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 11 அதிகாரம் 19 வசனம். பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இங்க பாருங்க, வெளிப்படுத்த விசேஷத்தில் யோவான் சொல்லுகிறார், பரலோக தரிசனங்களை பார்க்கிறார். என்ன கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எப்பனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பின்பு நடக்க போகிற காரியங்களை இன்னைக்கு 2024, இந்த 2024க்கு முன்பாகவே, அதாவது 90 AD அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் தரிசனம் காண்கிறார். என்ன தெரியுமா, ஆண்டவர் காண்பிக்கிறார், வானம் திறக்கப்படுது. இப்போ அந்த ஆலயம் ஒன்று திறக்கப்படுது. பார்த்தா உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, எங்க மோசேயினால கொடுக்கப்பட்ட 10 கட்டளை தேவன் கொடுத்தார். மோசே எடுத்துற அந்த 10 கட்டளை கொடுத்த அந்த கட்டளை என்ன பண்ணானா உடன்படிக்கை பெட்டியில் வைத்தாங்க. அது எங்கெல்லாம் சுமது ஆசீர்வாதம். இப்போ பரலோகத்தில் பார்க்குறாங்க, சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, 2வது கட்டின ஆலயம் இல்லை. எந்த ஆலயம் இருந்தது? பரலோகத்தில் ஒரு ஆலயம் திறக்கப்பட்ட போது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே இருந்தது. வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்கிறது? வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானா அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க வாங்கலாம். ஆனால் சொன்னாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், இந்த சபைக்கு யாரும் லீடர்லாம் கிடையாது, நான் தான். இப்போ பாருங்க, எங்க ஆரம்பித்தது? பிரசனத்துக்கு நேராக நின்றவர்கள். பழைய ஏற்பாடுல ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசல் நின்றவர்கள், ஆலயத்தில் நின்றவர்கள், ஆலயம் விழுந்து போன இடத்துல நின்றவர்கள். இப்போ யோவான் சொல்லுகிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்களே ஆலயமா இருக்கிறீங்க. பவுல் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இப்போ அதுக்கும் தாண்டி சொல்லப்படுகிறது, தேவாலயத்தில் ஒன்று இல்லவே இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். எல்லாம் என்னோட எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்த 21, 22 எடுத்தீங்கன்னா ஒரு தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும். யாருங்க ஆலயம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் ஆலயம் என்பது பெரிய ஒரு கூடாரமாக இருக்கணும், அங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும். இங்கே பாருங்க, நீங்கள் ஆராதிக்கும் கரண்ட் இல்லை, மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு பேட் இல்லை, ஒரு தபையெல்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், பாடும்போது நல்ல மியூசிக் போட்டு நல்ல கையை தட்டி நல்லா பாடும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுக்கும் அதுதான் விருப்பம். இப்போ பாடுற எங்களுக்கும் அதான் விருப்பம். ஆனால் நம்ம சபையில் நல்லா பாருங்களேன், எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கீபோர்டு. அதுவும் ஒரு அளவுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம். பாடுறவங்கிறதுல மைக்கு சரியா இல்லை. இப்போ பாருங்க, இவ்வளோ சவுண்ட் வந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த ஆலயத்தை நான் பிரியப்படுவதில்லை.
இந்த ஆலயத்தை பிரியப்படுவதில்லை. நம்ம நினைக்கிறோம் 100 பேர் 1000 பேர் 2000 பேர் வந்து கூடி ஓசன்னா ஹல்லேலூயா அப்படி சொன்னதா அது ஆலயம் நினைக்கிறேன். அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னா, என்னை நோக்கி உண்மையா கூப்பிடு யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன். யார் ஒரு இருதயத்தை திறந்து ஆண்டவர் சன்னதியின் முன்பாக நின்று வந்து ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அது சமீபமாக இருக்கிறார். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஒரு நாள் அங்கே போவோம், ஆலயம்லாம் இருக்காது. யார் தம் ஆலயமாக இருப்பா? சர்வ வல்லமை உள்ள தேவனும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருமே அதற்கு ஆலயமாக இருப்பா. நம்ம பரலோகத்தில் பார்ப்போம், எங்கே சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, எங்கே புது வாழ்வு சபையில் எல்லாம் காசு போட்டு கட்டணுமே அந்த ஆலயம் எங்கே இல்லை. ஒரு வீடியோ பார்த்த ஒரு பாஸ்டர் இப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். 2வது வரியை குறித்து பேசிட்டு கூட இன்னைக்கு எல்லாம் ஒருவேளை இயேசு வந்தார்னா எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். பேசும்போது உடனே பாஸ்டர் ஜனங்க எல்லாம் டப் 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 எல்லாம் மறைஞ்சிடறாங்க, துணியெல்லாம் அப்படியே கீழே கீழே விடுது. அப்போ ஒரு நாள் நினச்சி பார்த்தேன், எல்லாம் ஒரு கற்பனையே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சடனாக ஒரு நாள் நான் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது கேட்டு கொண்டிருக்க நீங்கள் கர்த்தருடைய வருகை வரும்போது இமை பொழுதுல அந்த காரியம் நடக்கும் போது நினச்சி பாருங்க, நம்ம எல்லாம் ஆலயத்தில் இருக்க மாட்டோம். கத்தாதி கத்தரை ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அங்க போய் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்ன சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபையை விட்டுடாதீங்கம்மா. ஏம்மா சபை தான் உனக்கு ஆசீர்வாதமே. நான் சொல்றேன் பாருங்க, அநேக நேரங்களில் உன் சொந்த பந்தம் கூட உன்னை கைவிட்டுடலாம், ஆனால் சபை உனக்காக ஊக்கமாக வேண்டுதல் செய்யும், உனக்காக ஜெபிக்கும், உனக்காக மன்றாடும், உனக்காக திறப்பில் நிற்கும். நான் வாழ்க்கையில் பர்சனலாக சொல்ல முடியும், அநேக பேர் இருந்தாலுமே எனக்கு எல்லா நேரத்தில் இருந்தவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் எனக்கு இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. எப்படி ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் சபையை நாம் விட்டுடக்கூடாது? ஏன் சபையை நாம் விட்டுடுகிறோம்? எடுத்தவர்கள் என்னோடு வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 நான் வாசிக்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தைரியத்தோடு உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தின் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எனக்கு ஏன் தம்மா சபையை விட்டுடுறாங்க? இன்னைக்கு சபையை ஏன் தம்மா விட்டுடுறாங்க? இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆவியிலே ஆரம்பின நீங்கள் மாம்சத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க முடுக்கிறீங்க. இங்க பவுல் சொல்லுகிறா, சபைக்கு வராங்க ஒரு ஆத்மா, புதிய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வரீங்க, இல்லை நீங்களும் சபைக்கு வரீங்க, என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் போராட்டம் வரும் பொழுது ஆவியில இல்லை, மாம்சத்துக்கு. ஆனால் பவுல் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் கொஞ்சம் புத்தி சொல்லுகிறேன். நீங்க மாம்சத்தின்படி போராடினீங்கன்னா அவ்வளவுதான். சிலரை குறித்து நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியில போர் செய்கிறவர்களாக இருக்கணும், அரண்களை நிர்மூலமாக்குற. இன்னைக்கு பாருங்களேன், ஆவியில வளர்ந்தவங்க எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நின்றுவாங்க. இந்த அபிஷேகம் பெற்றவங்க, வசனத்தில் நல்லா நிற்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. ஆனால் இந்த ஜெபிக்காதவங்க, ஆவியானோடு நடக்காதவங்க, இதை எதுவும் இல்லாத இருக்கிறவங்க பாருங்களேன், என்னதான் ஊழியத்தை ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும், சபைக்கும் எனக்கும் பாஸ்டருக்கும் எல்லாருக்கும் ஐக்கியமாக இருந்தாலும் திடீர்னு பார்க்கும்போது காணாமல் போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பாஸ்டரோட அட்டாச்மெண்ட் இருந்தாங்க, சபையோட அட்டாச்மெண்ட் இருந்தாங்க, ஆனால் தேவனோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிட்டாங்க. இங்க பவுல் சொல்லுகிறார், நீ மாம்சத்தின்படி இருந்தனா நீ விட்டுட்டு போயிடுவப்பா. நீ ஆவியின்படி இருந்தா மட்டும்தான் கர்த்தரோடு எப்பொழுது நிற்ப. வருகிற சபையில் எல்லாருமே 365 நாள் இப்படி நிற்கிறேன்னு சொல்ல முடியுமா? பவுலே சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று பெருமை பாராட்டாத, 4 தினத்துக்குரிய பாராட்டாத, கர்த்தருடைய கிருபையை கேளு. இன்னைக்கு நான் நிற்கிறேன், நாளைக்கு நிற்பேன், கர்த்தருடைய கிருபையினால. எப்படி நம்ம நிற்கிறேன்னா ஆவியில போல் செய்யணும். எனக்கு விரோதமாய் போராடுகிற, என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பலவான் கிரிகளும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படுவதாக. என்னை சோர்வுபடுத்தி ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி, தேவனுடைய சேரக்கூடாதபடி, இப்படிலாம் செஞ்சால் மாத்திரம்தான் ஆலயத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். இல்லைன்னா சும்மா தலைவலி வந்தாலும் ஓடிடுவோம், பிசாச போராடுறது ஓடிடு. இப்போ சொன்னாங்க பாருங்க, வாழ்க்கையில் எல்லாம் போதும்னு நினச்சேன்,
ஆனாலும் எனக்குள்ள எப்படி அந்த சூழ்நிலை கடன் எப்படி தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நடத்திருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்திருப்பார். ஒருவனுக்குள்ள ஆண்ட விசுவாச துவங்கினார்னா முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். முடிவு பரியந்தம் நடத்துவார். சில நேரம் நினைக்கிறீங்க, விசுவாசம் நான் சோர்ந்துட்டேன், இதில் நான் போஸ்ட் செய்து நான் தோத்துட்டேன். அப்படி கிடையாது. உனக்குள்ள நல்ல காரியங்களை ஆண்ட துவங்கி இருந்தார்னா அதை ஜெயத்தையும் முடிக்கிற அளவுக்கு ஆண்டவன் கூடவே இருப்பார். நீ எதை இந்த காலை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், எதை வாழ்க்கையில் இழந்து போயிட்டேன், வாழ்க்கையில் நான் இழந்து போகிறத போல் நான் இருக்கிறேன், நீ மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளுவாய். மறுபடியும் நீ ஆண்டவர் சமூகத்தை நிற்பாய். மறுபடியும் தேவனுக்காக பிரகாசிப்பாய். நீ மறுபடியும் எழுப்பி பிரகாசிப்பாய். ஏனால் உனக்குள் ஆழமாக அதிகமாக கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18 வசனம். வேகமா நேரம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 11 கூடி வந்திருக்கும் பொழுது, இங்க வாசித்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18 பவுல் சொல்லுகிறான், முதலாவது நீங்க கூடி வரும் பொழுது உங்களுக்குள்ள பிரிவினையை நான் காண்கிறேன். இந்த சபையை ஏன் விட்டு போகிறேன்னா, நல்லா பாருங்களேன், சபை விட்டு ஏன் சீக்கிரம் ஜனங்க போயிடுறாங்கன்னா, நமக்குள்ள குரூப்பிசம், நமக்குள்ள ஒரு பிரிவினை. நல்லா பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஒரே இருக்கிறோம். சொல்லுவாங்க எல்லாம் ஒரே தாய் பிள்ளைங்கப்பா இதுங்க எல்லாம் அப்படின்வாங்க. ஆனால் முதல்ல கிறிஸ்தவத்துக்குள்ளே நீ வந்துட்டேன்னா எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. நீ அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டேன்னா எல்லாம் ஒரே பிள்ளைங்க தான். ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, சபை கூடி வரும்போது நான் காண்கிறேன் உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், எனக்குள்ள இவங்க தான், நான் இப்படி பிரிவினை இருக்குது. அதனால சொல்லுகிறாரு உங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக நான் பேச விரும்புகிறேன், இதோட முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை பைபிள் திருப்பதி எனக்கு கொஞ்சம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் அவங்க வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நாட்களிலே எல்லாவற்றும் சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்களாம். சகலவற்றை பொதுவாக அனுபவித்தாங்க. ஒரு மனமா கூடினாங்க, பொதுவாக அனுபவித்தாங்க. ஒரு மனமா ஜெபம் பண்ணாங்க, ஒரு மனமா கூடினாங்க, கர்த்தரை துதித்தாங்க. வசனம் இன்னமும் சொல்லுகிறது, சபை உபத்திரவத்த நாட்களில் சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்களாம். சபையார் எல்லாம் ஊக்கமாக கூடி சொன்னாங்களாம், ஓ அவன் சிறையிருப்பில் இருக்கிறான், அவனுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். பவுல் வந்து சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்க எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. பவுல் சிறையிருப்பில் இருக்கும்போது பேதுரு சிறையிருப்பில் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. எதற்காக? இந்த ஒரு மனத்தை காத்து கொண்டாங்க. அப்போ நாட்களில் மேலறையிலிருந்து அபிஷேகம் காரணம் அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. அவங்க ஒரு மனப்பட்டு ஓர் இடத்துல கூடி வந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எழுப்புதல் நடக்கணும், நமக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். இப்போ கூட சொன்ன கேசல் நடக்குதுன்னு, உங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் எனக்கு உங்களுக்கும் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த ஒரு மனம் இல்லை நடக்காது. எனக்கு என்ன வந்தது, நான் ஏன் போய் அவங்க உட்காரணும்? நான் போய் 6:30 மணிக்கு அவங்க வீட்டில் போய் உட்காரணுமா? அந்த நேரத்தில் நான் எனக்கு என் வேலையை பார்த்துன்னு போவேன். இப்படிலாம் நினச்சிங்கன்னு வச்சுங்களேன். பவுல் இதுதான் சொல்கிறா, உங்களுக்குள்ள நான் பிரிவினையை காண்கின்றேன். உங்களுக்குள்ள ஒரு மனமே கிடையாது. இதனால தான் சர்ச்சை விட்டு வேகமாக போகிறீங்க, இதனால தான் ஆண்டவர் ராஜ்யத்தை விட்டு வேகமாக போகிறீங்க. அப்படி இருக்காதீங்க. 6:30 மணிக்கு பிரேயர் நினச்சி கொள்ளுங்க, இந்த கிராமத்துக்கு எழுப்புதலுக்கு நான் திறப்பில் நிற்காவிட்டால் யார் திறப்பில் வந்து நிற்பாங்க? யார் நான் ஊழியம் செய்யலாம், யார் வந்து செய்வாங்க? நான் திறப்பில் நின்று ஜெபிக்கலாம், யார் வந்து என்னக்காக ஜெபிப்பேன்? நான் சொல்றேன் பாருங்க, பாரதபுரத்துக்கு எழுப்புதலுக்காக பாரதபுரத்தை வந்து வெளியே வந்து யாரை ஒருத்தவங்க ஜெபிக்க மாட்டாங்க. பாரதபுரம் எழுப்புதலுக்காக வெளியே வந்து உள்ள வந்து யாரை எழுப்புதலுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. இந்த எழுப்புதலுக்காக நீ தான் ஜெபிக்கணும், நீ தான் ஊழியம் செய்யணும், நீ தான் ஓடணும், நீ தான் பெரிய காரியம் செய்யணும். அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பாரதபுரத்துக்காக அநேக கொடுக்கும் காரங்கள் இருக்கலாம், ஜெபிக்கிற காரம் நீயே தான் இருப்ப. பாரதபுரத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஊழியம் செய்வதுக்கு உன்னை விட்ட ஆள் இல்லை. பாரதபுரத்துக்கு என்ன வேணா செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, ஜெபிப்பதை உன்னை விட்டா யாரும் இல்லை, ஊழியம் செய்து உன்னை விட்டா யாரும் இல்லை. உன்னை விட்டா பாரதபுரத்துக்கு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். யாருன்னா வந்து 1 மணி நேரம் இங்கே வந்து ஆலயத்தில் இந்த பாரதபுரம் மனம் மாறணும் எழுப்பு அடையணும் ஜெபிப்பாங்களா? மாட்டாங்க. யாராவது இயேசுவை பற்றி சொல்லணும், ரட்சிப்படையணும், ஞானஸ்தானம் அடையணும், பரிசுத்தாவை நிரம்பணும், எழுப்பு அடையணும், ஜெபிப்பாங்களா? இல்லை. ஓடுவாங்களா? இல்லை. கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், சபை ஐக்கியத்தை விட்டுடாதீங்க, சபை ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள ஒரு மனம் வேணும், நமக்குள்ள மாம்சம் வேண்டாம்.
நமக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆலயத்தை குறித்து பெருமை வேணாம், தேவ மகிமையை குறித்து பெருமை பாராட்டுவோம். சில ரதங்களை குறித்தும் சில ஜீவனுள்ள தேவனை குறித்த மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையே சாதாரணமா என்னாதீங்க. கர்த்தர் இந்த காலவேளை உன்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த காலவேளை இந்த வார்த்தை அற்பமா என்னாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் கர்த்தர் உன்னோட பேசியிருக்கிறார். நீ விழுந்து போன ஒரு தாவீது கூடாரமா இருந்தாலும் உன்னை மறுபடியும் கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார். நீ விழுந்து போன இடங்களில் மறுபடியும் உன்னை தலை நிமிர செய்ய போகிறார். நீ ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறான், உன்னை நான் மறுபடியும் எழும்ப பண்ணுவேன், நான் மறுபடியும் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், உனக்கு புதிய பலனை தருவேன், காண்டாமிருதுக்கு ஏற்ற ஒத்த பலனை தருவேன், கழுகுக்கு ஏற்ற சமமான வாழ வயதை நான் உனக்கு தருவேன். அந்த அபிஷேகத்தை மறுபடியும் கர்த்தர் உனக்கு தருகிறான். நீ இழந்து போன சகல ஆசீர்வாத நன்மைகளை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாயாக. இந்த காலவேளை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல வருகிறது. உன்னை கர்த்தர் மறுபடியும் எழும்ப செய்வாராக. மறுபடியும் உயரங்களில் உன்னதங்களில் வாசம் பண்ணுவாராக. நீ எதெல்லாம் இழந்து போயிட்டு ஒரு சாதாரண மனிதனை போல இருந்தாயாகோ, கர்த்தருடைய ஆவியான உன்மேல் வருகிற காலவெளியில் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாய், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை காண்பாய். நீ தேவனுடைய மகத்துவமான காரியங்களை செய்ய போகிற மனிதன் நீ. கர்த்தர் உன்னை அப்படியே மாற்றுவாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.